ஆட்டோ கட்டணத்தை மறு நிர்ணயம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெறுகிறது. ஆட்டோ கட்டணத்தை மறு நிர்ணயம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்கள் வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தின் சாராம்சம் என்ன? அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோக்கள் அதனுடைய கட்டணத்தை உயர்த்த வேண்டும், அதே போல அந்த மீட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒரு அதாவது கன்சூமர் வாய்ஸ் என்ற கோவை சேர்ந்த அமைப்பு தொடர்ந்த பொதுநல வழக்கில் அடுக்கடுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கின்றது. ஆட்டோ கட்டணங்கள் நிர்ணயம் செய்வது, ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று அடுக்கடுக்கான தீர்ப்புகளை வழங்கியிருந்தது. இந்த நிலையில தான் இந்த நாளை மறுதினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்துல தமிழகம் முழுவதும் ஆட்டோக்களுக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்வது தொடர்பாக, அதாவது மறு நிர்ணயம் செய்வது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் பார்த்திபன் தலைமையில நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள், ஆட்டோ தொழிற்சங்கங்கள், கன்சூமர் வாய்ஸ் அமைப்புகள் அனைத்தும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் ஆலோசனை பெற்ற பின்பு தமிழகம் முழுவதும் இந்த ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு தொழிற்சங்கங்களும் அடிக்கடி இந்த பெட்ரோல் விலை உயர்வதனால அந்த ஆட்டோ கட்டணத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில தற்போது அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் என்பது நாளை மறுதினம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்ட பிறகு அந்த மறு நிர்ணயம் தொடர்பான அது எவ்வளவு உயர்த்தப்படுகிறது, கிலோமீட்டருக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று அதன் பிறகுதான் அதற்கான உரிய அறிவிப்பு என்பது வெளியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.